அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். தற்போது புதிய ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் என்னென்ன முக்கிய விஷயங்களா அறிவிக்கப்பட்டிருக்கு? முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 20 ஆண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வு திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அறிவித்து அதற்கான ஆணையும் பிறப்பித்திருக்கிறார். ஆட்சி என்கிற வாகனத்தில் சக்கரங்களாக இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் அந்த சக்கரங்கள் மக்களுக்காக அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை கடைக்கோடி மனிதர் வரை கொண்டு சேர்க்க பயன்படுகின்றன என்றும் அதை உணர்ந்துள்ள அரசுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் வழிவந்த திராவிட மாடல் அரசையும் முதலமைச்சர்கள் பெருமையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் காப்பதில் கலைஞர் வழியில் எப்போதும் அக்கறையுடன் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் 2021ஆம் ஆண்டு அரசு பொறுப்பேற்றது முதல் அனைத்து தரப்பு மக்களுடைய நலன்களையும் காக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது என்றும் இந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு கொண்டு செல்லும் மகத்தான பணியை மேற்கொண்டு அரசனுடைய கரங்களை விளங்கக்கூடிய கலங்கரை விளக்காக இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன்களை காத்திட தேவையான பல்வேறு நடவடிக்கைகளும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எடுத்திருக்க சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து குறைக்கப்படும் மத்திய அரசினுடைய வரி பகிர்வு திட்டங்களுக்கான மத்திய அரசினுடைய நிதி குறைக்கப்படுவது அல்லது முதல் முறையாக இல்லாமல் விடுவிக்கப்படுவது இருப்பது தமிழ்நாடு முன்னெடுக்கும் கண்டிராத வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மத்திய அரசு தொடர்ச்சியாக பல்வேறு நிதி பகிர்வுகளை தமிழ்நாட்டுக்கு அளிக்கவில்லை என்றாலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு உயரத்தின் கண்டிராத வளர்ச்சியை இதுவரைக்கும் எட்டியிருப்பதாக முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் மத்திய அரசால் கொண்டு வர உட்பட்டுள்ள ஜிஎஸ்டி மாற்றங்களை குறைந்து வரும் மாநிலத்தின் வரி வருவாய், உயர்ந்து வரும் நலத்திட்ட செலவுகள் போன்றவற்றில் ஏற்படும் நிதி சுமையை தாண்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எடுத்த நடவடிக்கை மற்றும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர் நலனை தொடர்ந்து காத்து வருகிறதும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.